தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. புதிய ஏற்பாடு வேதபாட விளக்கம் என்ற தலைப்பில் தொடர்ந்து மத்தேயு சுவிசேஷத்தை தொடர்ந்து படிச்சுட்டு வர்றோம். இன்று மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 8லிருந்து படிக்க போகிறோம். அதில் 1லிருந்து 8 வரைக்கும் ஏற்கனவே போன வாரம் விளக்கம் கொடுத்துட்டேன். நேரம் இல்லாதனால அந்த அதிகாரத்தை முடிக்க முடியல. இன்றைக்கு அந்த 8ஆம் வசனத்திலிருந்து நம்ம தொடங்க போகிறோம். எங்கே முடித்தோமோ அங்கேருந்து தொடங்க போகிறோம். அதில் இயேசு கிறிஸ்து நீயோ என்ற தலைப்பில் என்ன சொல்கிறாருன்னா, அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். 8ஆம் வசனம், அவர்களைப் போல செய்யாதிருங்கள். நீங்கள் சொல்கிறது நீயோ ஜெபம் பண்ணும்போது. 6ஆம் வசனம் ஜெபத்தை பற்றி சொல்கிறாரு. நீயோ என்று அவருடைய சீடர்களை தனியாக பிரிக்கிறாரு. மற்றவங்களை பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாரு. அவருடைய சீடர்களை நீயோ என்று சொல்கிறாரு. நீயோ ஜெபிக்கும்போது எப்படி ஜெபிக்கணும்? ஆனால் பழைய ஏற்பாட்டுக்காரங்க எப்படி ஜெபிக்கிறாங்க? 7ஆம் வசனத்தில் அஞ்ஞானிகளைப் போல இருக்காங்க, வீண் வார்த்தைகளை அலப்புறாங்க, அதிக வசனப்பினால் ஜெபம் கேட்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் 5ஆம் வசனத்தில் மனுஷர் காணும்படி செய்கிறாங்க. ஜெப ஆலயங்களில், வீதிகளில், சந்துகளில் நின்று ஜெபிக்க விரும்புகிறாங்க. அவங்க பலனை அடைந்து ஆயிற்று அப்படின்னா அந்த பலனை அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லும்போது எந்த பலனை அடைஞ்சாங்கன்னா, இவர் ஒரு ஜெப வீரர், இவர் ரொம்ப பயங்கரமாக ஜெபிக்கிறவர், இவர் ரொம்ப ரொம்ப அருமையான ஆவிக்குரிய சகோதரர், நேரடியாக ஜெபத்தில் கர்த்தர் பேசுகிறாரமே, இப்படி மனுஷர்கள் முழுவதும் புகழும் போது அதுதான் அவருக்கு பலன். தேவனிடத்திலிருந்து பலன் வராது. இதை புரிஞ்சுக்குங்க. ஏன்னா தேவன் அந்தரங்கத்தில் பார்க்கிறார், வெளியரங்கமாக பலன் கொடுப்பார். இவங்க வெளியரங்கமான மனுஷர்கள் பாராட்டும்படி, மெச்சும்படி, புகழும்படி அவங்க செய்கிறதுனால எதை நினச்சி அவங்க சொல்கிறாங்களோ அவங்களே அந்த பலனை அவங்களே கொடுத்துட்றாங்க. பாராட்டுறாங்கல்ல, மெச்சுறாங்கல்ல, புகழ்கிறாங்கல்ல, அதுதான் அவங்களுக்கு பலனே தவிர தேவனிடத்திலிருந்து பலன் இல்லை. அந்த மாதிரி இப்படியே திரிஞ்சிட்டு போனாங்கன்னா கடைசியில் ஜட்ஜ்மெண்ட்டில் உமது நாமத்தினாலே அற்புதம் செய்தோம், அடையாளம் செய்தோம், தீர்க்க தரிசனம் சொன்னோம், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க, ஜெபிச்சிருக்காங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு, அவங்க ஜெபம் பண்ணவங்க தான், அவங்க பாட்டு பாடினவங்க தான், தீர்க்க தரிசனம் சொன்னவங்க தான், ஊழியக்காரங்க தான், எல்லாம் ஊழியக்காரன் தான். அதில் நீங்கள் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22, 23 பார்த்தீங்கன்னா எல்லாம் ஊழியக்காரங்க தான். தெரியலன்னே சொல்கிறாரு. அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கன்னே சொல்கிறாரு. ஏன்னா அவங்க தேவ சித்தத்தின்படி செய்யாமல், தேவனுக்காக உண்மையாக இல்லாமல், இன்னும் சொல்ல போனால் இயேசு கற்றுக் கொடுத்தபடி அவங்க ஜெபிக்காமல் பழைய ஏற்பாட்டு ஜெபத்தையே அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்கள போல செய்யாதீங்க, உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே அகன்று போங்க, இப்படிலாம் குற்றச்சாட்டுகள்லாம் அவங்களுக்கு சொல்கிறார். அதான் 8ஆம் வசனத்திலே அவர்களைப் போல நீங்கள் செய்யாதீர்கள். இன்றைக்குள்ள ஊழியர்கள் முழுவதும் பழைய ஏற்பாடு ஜெபத்தை சொல்லி கொடுக்கறதுனால, புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் அறியாமல் சொல்லி கொடுக்கறதுனால, குழப்பி சொல்கிறதுனால, மண்ணையும் சோத்தையும் சேர்த்து மிஸ் பண்ணி அடிக்கிறதுனால இன்றைக்கு உள்ளவங்களை பின்பற்றாதீங்கன்னு சொல்கிறேன். இன்றைக்கு உள்ளவங்களை எவனையும் தலைவராக, ஆவிக்குரிய தகப்பனாக, அவங்கள ஒரு பிஷப்பாக, ரெவரண்டாக எந்த மனுஷ பிறவியும் வைக்காதீங்க என்பது தான் என்னுடைய தாழ்மையான குறிக்கோள். என்னையும் வைக்காதீங்க. நமக்கு தலைவர் இயேசு, தலைமை இடம் பரலோகம், அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்கள் வழிகாட்டி, இயேசு சொன்னது தான் உபதேசம். இதில் கொஞ்சம் விலகாமல் உறுப்பாகிலும் மாற்றாதீங்கன்னு சொல்கிறாரு. கமா கூட மாற்றாதீங்கன்னு சொல்லும்போது முழு பூசணிக்காய் சோத்தில் போட்டு அமுக்கின மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தான்னா அது எப்படிடா நம்ம ஏற்றுக்கிற முடியும்? எப்படி அதில் நம்ம போய்கிட்டு இருக்கோம், பயணிக்க முடியும்? அதனால் 8ஆம் வசனத்தில் மனப்பாடம் பண்ணுங்க, அவர்களைப் போல செய்யாதுங்கன்னு சொல்லிட்டு 9ஆம் வசனத்தை நீயோ என்று சீசர்களுக்கு என்ன ஜெபம் கற்றுக் கொடுக்குறார்?
நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, அந்த நீயோ என்று தம்முடைய சீடர்களுக்கு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவதுன்னு சொல்கிறார். பழைய ஏற்பாட்டு ஜெபம் போதுமானதாக இருந்தால் இவர் ஜெபம் பண்ணி கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அதனால் அது கூடாதுன்னு சொன்னதுனால, சரியில்லைன்னு சொல்கிறதுனால, அஞ்ஞானிகளை போல் செய்கிறதுன்னு சொல்கிறதுனால, மனச பார்வைக்கு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால, அவங்க உலக பிரகாரமாக அவங்க செஞ்சுக்கிட்டு திரிகிறதுனால அந்த ஜெபம் கேட்கப்படாது, அது பரலோகத்துக்கு போய் எட்டாது. அதை செய்யாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க. நீங்கள் செய்யாதீங்க. நீயோ நீ செய்யாத. அப்போ நீங்கள் எப்படி செய்யணும் என்று சொல்லும்போது 9-13 வரை அந்த பரமண்டல ஜெபத்தை சொல்லி கொடுக்குறாரு. நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். இதெல்லாம் மனப்பாடமாக சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்து மனப்பாடமாக தெரிஞ்சாலும் அதனுடைய கருத்து என்னன்னு சுருக்கமாக சொல்லிவிட்டு தொடர்ந்து நான் இந்த அதிகாரத்தை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று முதலாவது சொல்லுங்கன்னு சொல்கிறார். தேவன் பிதாவாகவும் அவர் பரலோகத்தில் இருப்பதாகவும் ஒரு அறிகுறியை, ஒரு குறிக்கோளை, ஒரு உண்மையை, ஒரு சத்தியத்தை இங்கே சீசருக்கு வெளிப்படுத்துறது கவனிங்க. ஏன்னா அந்த சீசர்கள் எல்லாரும் பின்னணி யூதர்கள், இஸ்ரேலர்கள். அவங்க பொதுவாக கும்பிடுறது எங்கன்னா எருசலேமை பார்த்து தான் கும்பிடுவாங்க. தானியேல் 6:10 உங்களுக்கெல்லாம் தெரியும். பலகணிகளை திறந்து தானியேல் தினமும் எத்தனை வேளை ஜெபிச்சான்? 3 வேளை ஜெபம் பண்ணான்னு சொல்லி அங்கே குறிப்புகள் இருக்குது. அப்போ யூதர்கள் முழுவதும் அந்த ஜெருசலேமு தான் புனித நகரமாக, அங்கே தான் கடவுள் இருப்பதாக ஒரு அபிப்பிராயம். அதனால தான் பெந்தேகோஸ்து நாளில் அவங்க எல்லாம் கூடி அங்கே ஜெபிச்சு அந்த பண்டிகை கொண்டாட. பெந்தேகோஸ்து ஒரு பண்டிகை நாள். சித்திரை திருவிழாவில் தமிழ்நாடு மக்கள்லாம் மதுரையில் கூடுற மாதிரி அங்கே கூடி பண்டிகை கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி புதிய ஜீவனுள்ள மார்க்கத்தையும் உடன்படிக்கையும் இயேசு கிறிஸ்துவினுடைய சபையும் ஏற்படுத்தி ஆவியானவரே இறங்கி அங்கே முத ஊழியத்தை ஆரம்பித்தார் என்ற காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆகவே யூதர்கள் பெரும்பாலும் பண்டிகை கொண்டாடுறவங்க தான். இயேசு 12 வயசு ஆகும்போது கூட பண்டிகை கொண்டாடுறதுக்கு போனாங்க. மரியாள் அம்மாவும் யோசேப்பும் 12 வயசில் இயேசுவை கூட்டிகிட்டு போனாங்க எருசலேமுக்கு. இயேசுவை அந்த அம்மா தொலைச்சி தேடுறாங்க 3 நாள். அது ஒரு தெய்வ பிறவின்னு இன்றைக்கி கும்பிட்டுக்கிட்டு இருக்கானே வேளாங்கண்ணி மாதாவேன்னு, அது அத்திமரத்தில் இருக்கிறவனை கண்டேன்னு சொன்ன மாதிரி அந்த அம்மா காணலையே. 3 நாளாக தேடுறாங்க. 3ஆவது நாள் எங்கே இருக்கார்? தேவாலயத்தில் இருக்கார். போதர்கள் நடுவில் வினவும் கேள்வி கேட்கவும் சொல்லும்போது, மகனே ஏன்ப்பா எங்களுக்கு இப்படி செஞ்சீங்க? விசாரத்தோடு தேடினமேன்னு சொல்லும்போது, என்னை ஏன் தேடினீங்க? நான் பிதாவுக்கு அடுத்தவைகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா என்று அங்கே அன்னைக்கே விளக்கம் கொடுக்குறாரு. அந்த அம்மாவுக்கு புரியலன்னே இருக்குது, அதில் போட்டிருக்கு. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் கடைசியில் விளங்காமையே அந்த அம்மா இருந்தாங்க, அதோடையே போயிட்டாங்கன்னு மனுஷ பிறவிதான். அந்த அம்மாவை குறை சொல்லலை, தெய்வம்னு கும்பிடுறதுனால நான் சொல்கிறேன், கடவுள்னு கும்பிடுறதுனால சொல்கிறேன். அதனால அது சாதாரண நம்மை போல பாடுள்ள மனுஷி பாவம், பரிசுத்த வாட்டி சிறுதிகளுக்குள்ளேயே இயேசுவை பெற்றெடுத்த பாக்கியவதி. நம்ம அதை சொல்லலை, தெய்வம்னு ஆக்க போய்த்தான் அவங்க அதை சொல்ல வேண்டியதாக இருக்க தவிர வேறு அல்ல. ஆகவே யூதர்கள் முழுவதும் எருசலேமில் தான் கடவுள் இருக்கார், அதுதான் தெய்வம், அதுதான் சொல்லி ஒரு அபிப்பிராயம் அவங்களுக்கு பண்டிகை கொண்டாடுறது வழக்கம். ஆனால் இயேசு கிறிஸ்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு அந்த நீயோ என்ற புதுசாக அந்த சீசர்களுக்கு என்ன சொல்கிறார்னா, தேவன் எங்கே இருக்கார்? பரலோகத்தில் இருக்கிறார். இந்த பூலோகத்தில் எங்கேயும் இல்லை. இந்த சமாரியாவில் கூட ஒரு பொம்பளை கேட்டுச்சு, ஒரு அம்மா, யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள்லாம் எருசலேம்லேயும் மலையிலையும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, சிறியே நான் சொல்கிறது நம்பு, எருசலேமில் மலையில் மாத்திரமில்லை, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். இன்றைக்கி மலைக்கு வான்னு கூப்பிடுறான். மலையில் கடவுள் இருக்கிறாரு, அங்கே ரூம்பு கட்டியிருக்கோம், அங்கே உள்ளே போய் ஜெபம் பண்ணுங்க, அங்கே நின்றுக்கிட்டு பேசுகிறாராம். இன்றைக்கி உள்ளவன் சொல்கிறான், தோட்டத்துக்கு வான்னு சொல்கிறான், டவருக்கு வான்னு சொல்கிறான், அங்கே வாங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறான், இயேசுவின் பாதபடம்னு ஒன்று சொல்லி வச்சுக்கிட்டு அங்கே வாடான்னு சொல்கிறான். அன்னைக்கே மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் ஏசு சத்தம் போட்டார், வனாந்தரத்தில் இருக்கிறான்னு சொன்னால் போகாதீங்க, அறை வீட்டில் இருக்குன்னு சொன்னால் நம்பாதீங்க,
ஏவன் சொன்னாலும் எங்கே அந்த மலையில் இருக்க எங்கேயும் போகாதீங்க, நம்பாதீங்க. அன்னைக்கே சொல்லிட்டார்லையா, உனக்கு என்னதான் உனக்கு அவர் சொல்லலை. இன்னைக்கு உள்ளவன் எதை சொன்னாலும் ஏசு சொன்னாரான்னு கேளுங்க, தப்பிச்சிருவீங்க. அப்போஸ் சொன்னாங்களா, தப்பிச்சிருவீங்க. இது குறித்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க செக் பண்ணுங்க. வெள்ளத்தாளில் கையெழுத்து போடுங்கன்னு சொன்ன உடனே போட்டுருவீங்களா? நீங்கள் இன்றைக்கி போடுவீங்களா? ஏன் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? எவன் சொன்னாலும் பின்னாடி போகிறீங்களே, யார் சொன்னாலும் கேட்குறீங்களே. இது வரைக்கும் குழந்தைகளாக இருந்தது போதுங்கய்யா, இனிமேல கேட்க ஆரம்பிச்சிருங்க. அவங்கள ஆதாயம் பண்ணுங்க, உங்களை ஆதாயப்படுத்திக்கங்க, உங்கள் குடும்பத்தை சரியான சத்தியத்தில் நடத்துங்க. பேரே பாருங்கள், பழைய ஏற்பாடு. பழசுன்னே இருக்குது. பழசுன்னு உன் வாயாலே சொல்கிற. பழசு முட்டிட்டு ரெண்டு இணைச்சதுனால அது நீ இப்போ அதுக்காக பழைய ஏற்பாடு நான் வேணாம்னு சொல்லலை. அது பின் கண்ணாடி மாதிரி. ஒரு வண்டிக்கு பின் கண்ணாடி ரொம்ப அவசியம். சில ஆளுக்கு கண்ணாடியே இல்லாமல் போயிட்டு இருப்பான், அது தப்பு. கண்ணாடி அவசியம். ஏன்னா பின்னாடி பார்த்துக்கலாம், பின்னாடி எது வருது போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் போக முடியாது, போகக்கூடாது. முன்னாடி போகிறது முன்கண்ணாடி புதிய ஏற்பாடு, பின் கண்ணாடி பழைய ஏற்பாடு. தெரிஞ்சுக்க. இப்போ புத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், திருவள்ளுவரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், மகான்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அவங்க வழியிலையா நம்ம போய்கிட்டு இருக்கோம், அவங்களையா நம்ம வழிபட்டு போய்கிட்டு இருக்கோம், தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி பழைய ஏற்பாட்டுக்காரன் முழுவதும் அப்படித்தான். தெரிஞ்சிக்க, பின்பற்றாத, கேட்காத. இன்றைக்கி உள்ளவன் எதை சொன்னாலும் ஏசு சொன்னாரா? உங்கள் பிள்ளைகள்கிட்ட ஏதாவது ஒருத்தன் சொன்னான்னா டக்குன்னு உங்கள் பிள்ளைகள் உங்ககிட்ட வந்து, அப்பா இப்படி ஒருவர் சொல்கிறாரு, அது செய்யவா வேணாமா? கரெக்டாக அம்மா அப்பா கிட்ட அந்த பிள்ளை கேட்டால் பொழைச்சிக்கிறோம், தப்பிச்சிக்கிறோம். நீங்கள் கரெக்டாக சொல்லிடுவீங்க. கேட்காம என்னடா இவன் சொல்கிறது, அவன் ஃப்ரெண்டு தான் சொல்கிறான், நம்ம நண்பன் தான் சொல்கிறான்னு போனால் கடைசியில் டேஞ்சராக தான் இருக்கும், கெட்ட வழியில் தான் போகும். இது உலக நடவடை. அது மாதிரி நம்முடைய அப்பா பரலோகத்தில் இருக்கிறார் என்று சொல்லி கொடுத்தார். தேவன் வந்து பழைய ஏற்பாட்டில் பக்கத்திலே போக முடியாது. தேவன் எங்களோட பேசக்கூடாது, மோசே பேசட்டும்னு சொன்னாங்க. மலையில் தேவன் இறங்கும்போது அந்தகாரம் அப்படியே அக்கினி, அப்படியே மலையே நடுங்கிச்சு. தேவன் பேசுனா நாங்கள் செத்தே போயிடுவோம், மோசே பேசட்டும். மோசே கூட முக்காடு போட்டுக்கிட்டான். அதனால தேவனுக்கு பச்சைக்கிற அக்கினியாக இருந்தார், பக்கத்தில் நெருங்க முடியாது. அப்படிப்பட்ட தெய்வத்தை இயேசு அப்பான்னு சொல்லுங்கன்னு சொல்லுங்க. அப்பான்னு சொல்லுங்க, ஃபாதர். ஒரு மகனுக்கு ஒரு அப்பாவுக்கு என்ன உறவு இருக்கோ, என்ன ஒரு ஐக்கியம் இருக்கோ, என்ன அன்பு இருக்கோ, அதே மாதிரி தான் தேவன் உங்கள் மேலே அன்பாக இருக்கார். நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கீங்க. அவர் அப்பானே கூப்பிடுங்க. அவர் பரலோகத்தில் இருக்கார், இந்த பூலோகத்தில் எங்கேயும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால ஆலயத்தில் கூடினா தான் வருவேன்னு சொன்னாரா? மத்தேயு 18:20 எங்கே கூடினாலும் அங்கே நான் இருப்பேன்னு சொல்கிறாரு. அதனால் தொழுகைக்கு ஒரு ஆலயமோ கோயிலோ அவசியம் இல்லை. ஆலயம் இருப்பது தவறும் இல்லை, குற்றம்னு நான் சொல்ல வரல. நமக்கு ஒரு சேப்பல் தேவை, ஒரு ஆலயம் தேவை, கூடி ஜெபிக்க இந்த மாதிரி பிரசங்கம் பண்ண வைக்க தேவை. ஆனால் அதில் ஆண்டவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு, அங்கே போய் கும்பிட்டாதான்னு சொல்லி நினைக்கிறது தப்புன்னு சொல்கிறேன். அவர் எங்கும் இருக்கிறார், எல்லா இடங்களையும் இருக்கிறார். கோயில், இந்து கோயிலும் சரி, முஸ்லீமும் சரி, கிறிஸ்தவ கோயில், எந்த கோயிலும் இருக்கிறது இல்லை. பவுலே சொன்னால், அப்போஸ்தலர் சொன்னாங்க. நான் என் அபிப்பிராயத்தை நான் சொல்லலை. அப்போஸ்தலர் 17 24 25 படிங்க, எடுத்தவங்க டக்குன்னு படிங்க. அப்போஸ்தலர் 17 24 25 படிங்க. உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவராக இருக்கிறதுனால கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் வாசம் பண்ணுங்கிறது இல்லை. நல்லா குறித்து வச்சுக்கோங்க. அத்தனை பட்டணத்துக்கு பவுல் சொல்கிறான், கையினால் கட்டப்பட்ட கோயிலில் அவர் வாசம் பண்ணுறதில்ல. அப்புறம் எல்லாருக்குமே அவர் ஜீவனத்தையும் சுவாசத்தையும் கொடுக்குற அவர், சகலத்தையும் கொடுக்குற அவர், யாதொன்று அவருக்கு ஏதோ ஒரு பணிவிட மாதிரி செய்வதற்கு தேவையானது போல மனுஷர் கையினாலே பணிவிட கொள்கிறதும் இல்லை. இவன் குளிப்பாட்டுறான், பொட்டு வைக்கிறான்,
உடை உடுத்துறான், ஊஞ்சலை போட்டு ஆட்டுறான், இதெல்லாம் பணிவிட. இப்படி கொல்றது இல்லைப்பா, அந்த மாதிரி கடவுள் கிடையாது. அவர் உனக்குத்தான் உதவி செய்ய ஆவலாக இருக்கார தவிர நீ அவருக்கு சாமி சோறு திங்கும், சாமிக்கு இப்போ பூசை வைங்க, பொங்க சோறு வைங்க, சாமி எங்கடா திங்கும்? இந்த மாதிரி ஒரு அறியாமைகளே அன்னைக்கே அத்தனை பட்டணத்துக்கு சொல்லி கொடுத்த அந்த பவுல் பிரசங்கம் தான் நம்ம பிரசங்கம். ஸ்தேவான் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் அதிலேயே பாருங்கள், ஸ்தேவான் சொன்னான் 48 7ஆம் அதிகாரம் 48 யூதர்களுக்கே சொன்னான். அவன் அத்தனை பட்டணத்துக்கு சொன்னான். யூதர்களுக்கு எருசலேமில் கடவுள் இருக்காரு கும்பிடுறவங்களுக்கு அவன் என்ன சொன்னான்? ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிறார். ஏன் அப்படி வாசமாயிறார்? வானம் அவருக்கு சிங்காசனமாக இருக்கு, பூமி தேவனுடைய பாதபடியாக இருக்கு. எனக்காக எப்படி வீட்டை கட்டுவீங்க? நான் இருக்கிற ஸ்தலம் எதுன்னு கேள்வி கேட்குறாரு. இதுக்கு பதில் சொல்லிட்டு வேணால் கட்டுங்கன்னு சொல்கிறார். வானம் சிங்காசனம், பூமி பாதபடினா அவர் தலை எங்கே இருக்குது? பரமண்டலங்கள் உள்ள, அதான் பரமண்டலம். அடேங்கப்பா, எட்ட முடியாத மகிமை பொருந்தினவர் அவர். அப்படிப்பட்ட தெய்வத்தை எவனும் பார்த்ததில்லைன்னு இருக்கு. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. யோவான் 1:18 ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற மனுஷர் ஒருவரும் கண்டிடாதவர் காணக்கூடாதவர் என்று 1 தீமோத்தேயு 6:16 போட்டிருக்கு. பவுல் சொல்கிறான். இப்பேற்பட்ட ஒரு தெய்வம் பரலோகத்தில் இருக்கிறார், சித்தமான யாவையும் செய்கிறாரு. அவரை நீங்கள் அப்பான்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. ஒரு மகன் அப்பாவுக்கு என்ன உறவு இருக்கோ, அப்பா மகனை பற்றி என்ன நினைக்கிறாரோ அந்த அளவில் தேவன் உங்களை நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதான் உதாரணமாக சொன்னார். பொல்லாதவங்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கல்லை கேட்டால் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீங்களா? அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பீங்களா? நீங்கள் அப்படி கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? நல்லது தானே கொடுப்பீங்க. பரலோகத்தில் இருக்கிற தம்முடைய பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானது கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சாதாரணமாக எளிய முறையில் விளக்கம் கொடுத்தார் இயேசு. ஆகவே பரலோகத்தில் உள்ள தேவன் தான் பிதா, இந்த பூமியிலே ஒருவனையும் பிதான்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி மத்தேயு 23:9 சொன்னார். சீசர்களுக்கு நீயோ அவங்களுக்கு தான் சொன்னார். ஏன்னா அவங்க யூதர்களாக இருக்கும்போது, இஸ்ரவேலர்களாக இருக்கும்போது அவங்களுக்கு பிதா யாருன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் முற்பிதாக்களாக இருந்தாங்க யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு. புறஜாதிகளுக்கு கிடையாது. புறஜாதிகளுக்கு யார்? புறஜாதிகளுக்கு ஒன்றுமே அவன் இஷ்டத்துக்கு அவன் வச்சு கும்பிட்டுக்கிட்டு அப்படி தெரிஞ்சவங்க தான். இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகி கர்த்தர் ஒருவரே கர்த்தர், என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னு சொல்லி அவங்களுக்கு தான் யாத்திராகம 20ஆம் அதிகாரத்தில் கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. புறஜாதிகளுக்கு நியாயப்பிரமாணம் இல்லை. நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள்னு ரோமர் 2:14 போட்டிருக்கு. அவங்களுக்கு எதுக்கு? அவங்க அவங்க இஷ்டத்துக்கு போனாங்க வந்தாங்க. அவங்க இருதயத்தில் நியாயப்பிரமாணம் வச்சுருந்தார். என்ன வச்சுருந்தார்? நன்மை எது, தீமை எது, குற்றம் உண்டு, குற்றம் இல்லை. ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இருதயத்திலே வச்சிருந்தார். கொலை செய்யாதிருப்பாயாகன்னு யூதன் சொன்னால் ஒரு இந்து சொல்லுவானா? கொலை செய்யணும்னா சொல்லுவான். விபச்சாரம் பண்ணாதிருப்பாயாகன்னு யூதன் சொன்னால் அப்போ விபச்சாரம் பண்ணுன்னு இவன் சொல்லுவானா? கட்டளையின்படி இவன் சொல்கிறான், கட்டளை இல்லாமையே அவன் சொல்கிறான். ஏன்னா அவன் இருதயத்திலே அந்த கட்டளைகளே தேவன் இருதயத்தில் எழுதியிருக்காரு. இவனுக்கு கட்டளையாக எழுதி கொடுத்தாரு. இதுதான் வித்தியாசமே தவிர தேவன் யூதருக்கு மாத்திரம் தேவன் அல்ல, இஸ்ரவேலருக்கு மாத்திரம் தேவன் அல்ல. முழு உலகத்துக்கு, வானத்துக்கு, பூமிக்கு அவர் ஆண்டவராக இருக்கார். எல்லாமே ஆதாமுடைய ஜீன், எல்லாரும் ஒரே ரத்தத்தில் வந்தவங்க என்பதை மறந்துடாதீங்க. இஸ்ரவேலியன் தேவன் சொல்லி அவன் சொன்னான், என் குலசாமி எங்கள் குலசாமின்னு அவன் சொன்னான். அவன் சொல்லட்டும், நீ சொல்லாத. நீ இஸ்ரவேலனா? நீ புறஜாதி. நீ புறஜாதி, உனக்கு எப்படி நீ சொல்ல முடியும்? நீ என்ன சொல்லணும்னா இயேசுவின் தேவன் சொல்லு.
அவர் என்னுடைய அப்பான்னு சொல்லு, என் பிதான்னு சொல்லு, ஏன்னா அப்படித்தான் அவர் சொல்லி கொடுத்தார். அதனால் இயேசுவின் சீடர்களுக்கு அவர் சொல்லும் போது பூமியிலே எவனையும் இனிமேல பிதான்னு சொல்லாதீங்க. அப்போ யார் யார் சொல்லணும்னா பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்குது. மத்தேயு 23:9 படிங்க. மத்தேயு 23:9. பூமியிலே எவனையும் சொல்லாதீங்க, ஒருத்தனையும் சொல்லாதீங்க பிதான்னு. ஆபிரகாம் பிதா, ஈசாக்கு பிதா, யாக்கோப்பு தேவான்னு பிதான்னு முற்பிதாக்கள்னு சொல்லி இஸ்ரவேலர்களுக்கு பிதாவாக இருந்துட்டு போட்டோம், யூதர்களுக்கு பிதாவாக இருந்துட்டு போட்டோம். கிறிஸ்தவங்களுக்கு அவங்க பிதா இல்லை, கிறிஸ்தவங்களுக்கு பரலோகத்தில் உள்ள தேவனே பிதாவாக இருக்கிறார். இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்குங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய டைப்புக்கு அவங்க தகப்பன் சொல்கிறது எப்படியோ, தகப்பன் எவ்வளியோ பிள்ளைகளும் அந்த வழி தான். தகப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் இருக்கிறான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அப்போ அவங்க சீர்கெட்டவங்க, சரியில்லாதவங்க, மோசக்காரங்க, தாய் தகப்பனை அடிக்கிறவங்க, கேடுகட்ட நாய்க, மனுஷன் திடுறவன், ரொம்ப முல்லை மாதிரி ரொம்ப கேவலமான ஆளுங்க தான் இஸ்ரவேல் ஜனங்க. அவங்களுக்கு தான் அந்த கட்டளை. நல்லவனுக்காக விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? களவு செய்யாத, விபச்சாரம் பண்ணாத, பொய் சாட்சி சொல்லாத, கொலை செய்யாத. ஏன் நீதிமானுக்காடா சொல்ல முடியாத? நல்லவனுக்கு சொல்ல முடியுமா? பவுல் சொல்கிறான், இதை நான் சொல்லலை. 1 பேதிய 1 அதிகாரம் 9 படிக்கும்போது நியாயப்பிரமாணம் 10 கட்டளை நீதிமானுக்கு விதிக்கப்படலைன்னே இருக்குது. அதனால் அவங்களுக்குள்ள தகப்பே அவங்கள மாதிரி தானே இருப்பான். ஆபிரகாம் ஒரு பக்கம் விசுவாசத்தின் தகப்பேன், யாருக்கு? நமக்கு இல்லை, அவங்களுக்கு விசுவாசத்தின் தகப்பேன். மறுபக்கம் எடுத்துக்கிட்டா ஆதியாகமம் 25 அதிகாரத்தில் சாரால் செத்த பிறகு கேத்துரால கட்டினான் இருக்கு. கிழவன் சாகிற வயசுல சரி கட்டி தொலைஞ்சிட்டு போனா ஒப்பாட்டியில் வச்சுருந்தான் இருக்கு. அநேக ஒப்பாட்டியில் வச்சுருந்தானா அவங்களுக்கு பிள்ளை பிறந்தா எல்லாம் சன்மானம் கொடுத்து எல்லாம் துரத்திட்டான் இருக்கு. அதில் போட்டிருக்கு பாருங்கள். இவனா நமக்கு தகப்பனாக இருக்க முடியும்? சகோதரி, மனைவி சகோதரின்னு சொன்னால் நிறைய மனுஷன்தான். அவனை நம்ம குறை சொல்லலை, மனுஷன்தான். ஆண்டவர் சொல்லாமையே வேலைக்காரிய சாரால் பேச்சு கேட்டு கட்டினா கர்த்தர் சொல்லலை. அதிகாரம் 15 அதிகாரத்தில் நிச்சயமாக உனக்கு குழந்தை தருவேன், நீ வயசாகுன்னு நினைக்காத, உன் மனைவி வயசாகிடுச்சின்னு நினைக்காத, எனக்கு குழந்தை இல்லை, என் வேலைக்காரன் தான் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கான், எனக்கு குழந்தை இல்லைன்னு அவன் நொந்து நூலாகும்போது கர்த்தர் சொல்கிறாரு, நிச்சயமாக தருவேன்ப்பா, உன் சாராலே உனக்கு கர்ப்பத்தின் பிள்ளையை கர்த்தர் தருவார்னு சொல்லி திட்டமாக சொன்னார். இவனும் விசுவாசித்தான். அது 6ஆம் வசனத்தில். அது அவனுக்கு நீதியாக எண்ணினார்ன்னு இருக்கு. 16ஆம் அதிகாரத்திலே பல்ட்டி அடிக்கிறானே, அந்த அம்மா சொல்லுது. அந்த அம்மாவுக்கு கர்த்தர் சொல்லலை. அந்த அம்மா சொல்லுது, வயசாகிடுச்சு, கிளவி ஆகிட்டேன், இவளையாவது இந்த வேலைக்காரியை கட்டுன்னு சொல்லும் போது ஆகார இவன் சொல்ல வேணாம், அப்பா கொஞ்ச நேரத்துக்கு முந்தாப்பா ஆண்டவர் பேசினார், நான் நம்பிட்டேன், நிச்சயமாக நிறைவேறும் சொல்கிறதுக்கு துப்பு இல்லாமல் உடனே கீழ்ப்படுகிறான். அந்த விஷயத்தில் துஷ்ட சந்ததின்னு போட்டிருக்கு. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 12 துஷ்ட சந்ததியாக அவன் பிறந்துட்டான். சகோதரனுக்கு விரோதமாகவே இன்ன வரைக்கும் இருக்கான். அவன் சகோதரனோட ஒப்புரவாகிறதே இல்லை. அடிமையானவளையும் மகனையும் புறம்பே தள்ளுன்னு சொல்கிறாரு. இஸ்மவேல், அதான் இஸ்மாயில்னு இன்றைக்கி மறைவு இருக்குது. ஆபிரகாம் இப்ராஹிம் என்று சொல்கிறாங்க. அந்த வரலாறு அப்படியே அந்த அரபியர்களாக போய் அதிலிருந்து தான் இஸ்லாம் மதம் தோன்றுச்சு. ஆகவே தேவ பிள்ளைகளே, வசனங்களை எண்ணி பாருங்கள், சத்தியத்தை எண்ணி பாருங்கள். சத்தியம்தான் நம்மளை பாதுகாக்கும், சத்தியம்தான் நம்மளை விடுதலையாக்கும். ஆகவே பூமியில் அவங்க தகப்பேன்னு சொல்ல முடியாது. ஈசாக்கு அவன் அப்படித்தான், அப்பாவுக்கு மாதிரி மகன். யாக்கோப்பை சொல்லவா வேணும்? 4 மனைவிகளை 2 மனைவியை கட்டி 2 பேரை வேலைக்காரியை கொடுத்தா வேலைக்காரியும் மனைவியாக வச்சுக்கிட்டான். அண்ணனை ஏமாத்தினான். ஒரு வேளை சாப்பாடு கூட பிறந்தவங்க கொடுக்கக்கூடாது, தகப்பனை ஏமாத்தினான் வேஷம் போட்டு. அங்கே மாமாவை ஏமாத்தினான். இவனாடா நமக்கு தகப்பேன்னு சொல்ல முடியும்? அதனால் அது பூர்வத்தாருக்கு உள்ள காரியம். ஆனால் நீயோ என்று
சீசர்களாகிய கிறிஸ்தவர்களுக்கு தகப்பன் தேவனாக இருக்கிறார். தேவன் யார்? பரிசுத்தர், அப்புறம் பரிசுத்தர், அப்புறம் பரிசுத்தர். இரவும் பகலும் ஓய்வில்லாமலும் தேவதூதர்களை துதிக்கக்கூடிய அளவில் தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அவருக்கு நம்ம பிள்ளைகள் என்று வேதம் சொல்லியிருக்கு. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுத்தாருன்னு இருக்கு. எவ்வளோ பெரிய பாக்கியம்! தேவ பிள்ளைகள் என்று நம்ம அழைக்கப்படுறோம். உலகம் அவரை அறியாதனால நம்மையும் அறியாமல் இருக்குது, தேவ பிள்ளைகள்னு அறியாமல் இருக்குன்னு சொல்லி 1 யோவான் 3 இருக்குது. 1 யோவான் 3 போட்டிருக்கு. தேவனை உலகம் அறியல, அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம் என்று நம்மையும் அறியல. அவர் அறிஞ்சால் தான் நம்மளும் அறிய முடியும். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அங்கே அழைக்கப்படுவதனால பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளோ பெரிதென்று பாருங்கள் அப்படி போட்டிருக்கு. எவ்வளோ பெருசான அன்பு! இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பது தேவ பிள்ளை அவன் நம்மை பிள்ளை என்று அழைப்பதுனால தானே. அப்பா பிதாவேன்னு கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தாருன்னு ரோமர் 8:15 இருக்குது. அப்பேற்பட்ட சீசர்கள் தான், அதாவது கிறிஸ்தவங்க தான் தேவனுக்கு பிள்ளைகளானவர்கள், தேவனை பரலோகத்துக்கு கொள்றவர்கள். அந்த தேவனை எங்கே கூப்பிட்டாலும் கூப்பிடலாம், எங்கே ஜெபிச்சாலும் ஜெபத்தை கேட்பார். அப்பேற்பட்டவர் தான் நம்முடைய பிதா, நம்முடைய தேவன். அவர் பரலோகத்தில் இருக்கிறார். இந்த சத்தியத்தை அருமையாக சீசர்களுக்கு விளக்குனார். உங்களுக்கும் அதை விளக்குறேன். அடுத்து 10ஆம் வசனத்திலே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. கவனிங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொல்லி இயேசு பிரசங்கத்திலே சொன்னார். மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி பிரசங்கிக்க தொடங்கினார்னே இருக்குது. அவர் தொடக்கமே அதான். யோவான் ஸ்நானகனும் அதைத்தான் மத்தேயு 3 அதைத்தான் சொன்னான். ஆகவே தேவனுடைய ராஜ்யம் பரலோகத்தில் எப்படி அவர் சித்தம் செய்கிறாரோ, அவர் ராஜ்யம் இருக்கோ, அதே போல் இந்த பூமியிலையும் நடக்கணும் என்று சொல்கிறார். இதை தப்பாக சிலர் எடுத்துக்கிட்டு என் தேசம் எல்லை எங்கும் அப்பா நீ ஆள வேண்டும், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதை இன்னைக்குள்ள தேசத்தை சுதந்திரிக்கிறாங்களா, இன்னைக்குள்ள உலகத்தை ஆள்றாங்களா, இல்லை இனிமேல் வர்ற உலகத்தை சொல்கிறாங்களான்னு சரியான புரிதல் எனக்கு புலப்படலை அவங்க சொல்கிறது. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க தான் எம்பியா, நம்மளும் எம்பி ஆவோமே, நம்மளும் எம்எல்ஏ ஆகலாமே, ஏன் நமக்கு ஒரு மந்திரி இருந்தால் என்ன, அவங்களுக்கு மட்டும்தான் சலுகையா, நமக்கும் சலுகை வேண்டும், நமக்கும் இந்த இதில் வேணும். அதுக்கு ஆதாரம் பரலோகத்தில் ராஜ்யம் இருக்கிற மாதிரி பூமியிலையும் செய்யப்படுவதாக சொல்லிட்டார்ல. ஏசு ராஜாண்டு சொல்லியிருக்கல. ராஜானா ராஜ்யபாரம், ராஜா தானே அவர். அப்படி இருக்கும்போது நம்மளும் இந்த உலகத்தை ஆளணும்ல, வைக்கணும்ல, இந்த உலகத்தை வைக்கணும்ல சொல்லி சில அதை வச்சு சப்பக்கட்டு கட்டி அதை வச்சு பேசி ஜனங்களை ஏமாற்றி அரசியல் கட்சி கொடின்னு சொல்லி இந்த மாதிரி சங்கம் சொல்லி இப்படி எல்லாம் நாதாரிகளாக போயிட்டாங்க. அதில் ஒரு கூட்டம் இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு புத்தி என்னவென்றால், உங்களுக்கு அறிவுரை சொல்கிறது என்னென்னால், இயேசு ராஜா தான், ஆனால் அவருடைய ராஜ்யம் இப்போ இல்லை, இப்பொழுது கிடையாது. அதை புரிஞ்சுக்குங்க. இயேசு ராஜா தான். சங்கீதம் 2 போட்டிருக்கு 6 என்னுடைய ராஜாவை நான் சீயோனிலே அபிஷேகம் பண்ணி வச்சேன்னு சொல்கிறாரு கர்த்தர். சீயோனில் என் ராஜாவை, தேவனே இயேசுவா ராஜான்னு சொல்கிறாரு. அப்படி ராஜான்னு சொல்லும் போது அவர் யாருன்னா, அந்த மேலே கீழே அதை முடியும் போது 12ஆம் வசனத்தில் குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் அழியாமலும் இருக்கும்படி அவர் முத்தம் செய்யுங்கள், கொஞ்சம் காலம் அவருடைய கோபம் பற்றி எரியும், அவர் அண்டி கொள்கிற யாவரும் அந்த குமாரனைத்தான் அங்கே ராஜான் இருக்கு. அதான் இயேசு கிறிஸ்து ராஜா பிறந்துட்டார்னு மத்தேயு 2 ராஜா பிறந்துட்டார்னு சொல்லி அதை எல்லாம் அரண்டாங்க. ஏரோது நமக்கு மேலே ஒரு ராஜாவான்னு சொல்லி உலகப்பிரகாரமான வகையில் நினச்சி இயேசுவை கொல்ல பார்த்தான். இயேசு தப்பிச்சிட்டாரு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில்
அற்புத அடையாளங்கள் செஞ்சு ஜனங்கள் வந்து பின்னாடியே போனாங்க. இயேசு வந்து ராஜா பிறந்தபோது அப்படியே பேச்சு அடிபட்டு கொஞ்சம் அடியாகி இவர் ராஜா மாதிரி நினச்சிட்டாங்க. அதனால் மக்கள் முழுவதும் இயேசுவை ராஜாவாக்க நினச்சிட்டாங்க. யோவான் 6:15 இயேசு விலகி போனார்ன்னு இருக்கு. மக்கள் செல்வாக்கு இருக்குயா, ராஜாவாக்க நினைக்கிறாங்க. உடனே இதானே நமக்கு வேணும், இப்படித்தானே நான் ஆசைப்பட்டேன் நடந்துருச்சுன்னு சொல்லி ராஜாவாகிறத விட்டுட்டு விலகி போனார். அங்கே போட்டிருக்கு விலகி போனார். பிலாத்து சொல்கிறான் யோவான் 18ஆம் அதிகாரத்தில், நீ ராஜாவோ அப்படின்னு சொல்லும் போது ராஜா தான், ஆனால் என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்லன்னு சொன்னார். அப்படின்னா என் சீடர்கள் நான் யூதரோடு ஒப்புக்கூடாதபடி போராடி இருப்பார்களே. இந்த வசனத்தை கவனிங்க. எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் நடத்துவோம். அதனால் அது உலகத்தான் செய்கிறான். யா செஞ்சுட்டு போட்டோம், அவனை நம்ம தடை பண்ணுறதுக்கு நாம் யார்? உலகத்தான் செய்யட்டும். ஆனால் இயேசு சொல்கிறாரு, நான் ராஜா தான், ஆனால் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்து இப்போ கரண்டில் இல்லை, இப்போ இல்லை. அப்படி இருந்திருந்தால் என் சீடர்கள் யூதரோடு ஒப்புக்கூடாதபடி என்ன செஞ்சுருப்பாங்க? போராடி இருப்பாங்க. போராடல. பட்டயத்தை இருக்குது வெட்டவான்னு கேட்கும்போது வெட்டாதேன்னு சொல்கிறாரு. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினாலே சாவான். இதெல்லாம் நிறைவேறணும். நீ வெட்டி போட்டுக்கிறதுக்கு லேவி ஊழியமாது. நான் ரட்சிக்க வந்தேன், மனசுகுமாரன் அழிக்கிறதுக்கு அல்ல, ரட்சிக்க வந்திருக்கேன். அதனால செய்யாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால் எல்லாம் ஓடிட்டாங்க. இயேசு பிடிக்கப்பட்டார் ராஜா. ஏன் அப்படி சொன்னார்? ஒரு கேள்வி. ஏன் ஒரு ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல என்று ஏன் சொன்னார்னா, இந்த உலகத்தில் சாத்தான் அதிபதியாக இருக்கான். யோவான் 14:30 உலகத்தின் அதிபதி என்று சாத்தானா இயேசு சொல்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 13 சிங்காசனம் போட்டு உட்காந்துருக்கான்னு போட்டிருக்கு. அங்கே சாத்தான் பூமியில் சிங்காசனம் போட்டு உட்காந்துருக்கானே போட்டிருக்கு. அவன் குடியிருக்கிற இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்கன்னு அங்கே போட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 4:4 பிரபஞ்சத்தின் தேவனானவன் சொல்லி பவுல் சொல்கிறான். இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குன்னு சொல்லி 1 யோவான் 5:19 போட்டிருக்கு. வான மண்டலுக்குள்ளே பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லி மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, அந்த அந்தகார தீய சக்திகளோடு போராட்டம் உண்டு. அது தீங்கு நாளில் அவன் தந்திரங்களை எதுங்கன்னு சொல்லி எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 11:12 இருக்குது. இத்தனை மத்தியில் நான் ஆள போகிறேன்னா, ஆரம்பத்தில் ஊழியத்திலே டீல் பேசினான் சாத்தான். இந்த எல்லாம் என் கண்ட்ரோலில் இருக்குது, என் ராஜ்யம் முழுவதும் உங்களுக்கே கொடுத்துட்றேன், நமஸ்காரம் மட்டும் எனக்கு பண்ணால் போதும், எல்லாத்தையும் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டானே. இன்றைக்கி உள்ளவனாக இருந்தால் ஒரு வேளை என்ன சாத்தானே 1000 தடவை கும்பிடுறேன்னு கும்பிடுவான். ஒரு பிரியாணி பொட்டணத்துக்காக, ஒரு கோட்டருக்காக ஒரு ஓட்டு மாற்றி போடுறவன் என்ன வேணாலும் உலகமே இயேசு அந்த அளவில் ஒரு கெப்பாசிட்டியாக இருக்க போய்ட்டான். இயேசுவை உலகமே முழுவதும் தர்றேன்னு சொன்னான். இன்றைக்கி உள்ளவனுக்கு ஒரு கோட்டரை கொடுத்தாலே, ஒரு பிரியாணி போட்டுனா கொடுத்தாலே இவன் கேட்கக்கூடியவனாக இருக்கான் போல் இருக்கு. காசுக்கு என்ன வேணாலும் செய்வான்ல. ரூபாயா கொடுத்தா 500 ரூபா கொடுக்குறாருன்னா அங்கே போய் கூட்டம் அடேங்கப்பா. இன்றைக்கி நம்ம பைபிள் ஸ்டடியில் ஏன் ஆள் இல்லை? ஒரு ஆளுக்கு 200 ரூபா தர்றேன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுங்க பார்ப்போம். அடுத்த வாரமே உட்கார இடம் கிடைக்காது. அந்த கூட்டம் நமக்கு எதுக்கு? அப்படின்னா தான் இயேசு அரசியல்வாதி மாதிரி ஆகியிருப்பார். ஐயா விலகி போனார். இந்த உலகத்துக்கு ராஜ்யம் அல்லன்னு சொன்னார். பிசாசி ஆண்டுக்கிட்டு இருக்கான். அதனால் இயேசுவின் ராஜ்யம் என்பது என்ன? இந்த பூமியிலேயே தான் நடக்கும். அது எப்போன்னா 1000 ஆண்டு அரசாட்சி. லேலுயா, இதை மறந்துடாதீங்க. 1000 ஆண்டு அரசாட்சி இதே பூமியிலே அவர் நடத்துவார். அது எப்போன்னா 2ஆம் வருகைக்கு பிறகு, இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகைக்கு பிறகு சாத்தானை கட்டி வெளிப்படுத்தின 20ஆம் அதிகாரத்திலே அவனை பாதாளத்தில் தள்ளி அடித்து இதே பூமியிலே 1000 ஆண்டு அரசாட்சி செய்வார். அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, வெளிப்படுத்தல் 5:10 உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டு எங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக எங்களை ஆக்கினீர், இந்த பூமியிலே நாங்கள் அரசாளுவோம் இருக்கு. இந்த பூமியிலேன்னு இருக்குது. அதுதான் பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தை நியாயந்திருப்பார்கள் என்று அறியீர்களா? தேவதூதர்களையே நியாயந்திருப்பீர்கள் என்று 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில்
அந்த உலகத்தை பற்றி தான் அங்கே பவுல் எழுதுகிறான். அதனால் இன்னைக்குள்ள கரண்டில் உள்ள இந்த உலகம் பிசாசிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, தேவனுக்கு கொடுக்கப்படலை. இங்கே காலத்துக்கு முன்னே எங்களை வேதனைப்படுத்த வந்தீரான்னு கேட்டான்ல, அப்போ அவனுக்கு ஒரு காலம் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்குது. இன்றைக்கி அவன் உலாவிக்கிட்டு இருக்கான், அவன் பல்ட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கான், என்ன வேணாலும் செய்வான். அவன் மதுரை மத்திய சிறையிலே சுற்றி காம்பவுண்டு, பெரிய காம்பவுண்டு, இந்த மாதிரி அப்படியே பெரிய ஒரு சுவர் கட்டி உள்ள குற்றவாளிகள் முழுவதும் உள்ளே இருக்காங்க, தண்டிக்கப்படுறவன் முழுவதும் உள்ளே இருக்கான், தூக்கு கைதிகள் கூட உள்ளே இருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் வர்ற வரைக்கும் அந்த போலீஸுக்காரங்க அந்த நீதிபதிக்கு முன்னாடி நிறுத்தும் வரைக்கும் அவனுக்கு உள்ளே அவன் வச்சதுதான் சட்டம். அவன் தண்ணியில் குதிக்கலாம், விளையாடலாம், கபடி ஆடலாம், மரம் ஏறலாம், அங்கே தவலாம், பாட்டு பாடலாம், கோழிக்கறி சாப்பிடலாம், டீயை குடிக்கலாம், சாப்பாடு வேலைக்கு சாப்பிடலாம். ஏன்னா அவன் ஜட்ஜ்மெண்ட் வரல, அவன் இஷ்டத்துக்கு அவன் இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் தூக்கு கைதுக்கு ரொம்ப சலுகை, அவன் கேட்டதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லிடுவாங்க, என்ன சாக போகிறானே. அதுபோல் சாத்தான் வந்து மிகுந்த கோபம் கொண்டு இறங்கியிருக்கான்னு போட்டிருக்கு வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில். கொஞ்ச காலம் அவனுக்கு இருக்கிறதுன்னு அறிஞ்சபடியால் மிகுந்த கோபம் கொண்டு இறங்கிறதுனால பூமியில் ஆபத்து வரும்னு போட்டிருக்கு. அவனுக்கு தெரியும் காலம் கொஞ்சம் காலம்தான், ஜட்ஜ்மெண்ட்டில் பிடிச்சிருவாங்க. ஆகவே இன்னைக்கு சாத்தான் ஆண்டுக்கிட்டு இருக்கான். இதில் போய் நானும் ஒரு ஓரத்தில் நானும் ஆளுவேன்னு சொன்னேன், எப்படி நீ ஆள முடியும்? அப்படியே நீ ஆண்டாலும் லஞ்சம் வாங்காமல் இருக்க முடியாது, லஞ்சம் கொடுக்காமல் இருக்க முடியாது, பொய் சொல்லாமல் இருக்க முடியாது. வன்முறைக்கு வன்முறை தான் தீர்வு, அப்படித்தான் வரும். அடிக்கு அடி, குத்துக்கு குத்து, வெட்டுக்கு வெட்டு, கண்ணு, பல்லுக்கு பல்லு. பழைய ஏற்பாடு முறைக்கு நீ போக வேண்டியதாயிரும். புதிய ஏற்பாட்டு முறைக்கு இயேசுவின் முறைக்கு வராது. ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டுவியா? அவன் ஒரு சத்ருவாக இருக்கான், நேசிப்பியா? அவனுக்காக ஜெபம் பண்ணுவியா? அவன் மனம் திரும்புறதுக்கு நினைப்பியா? அவன் தான் எதிரி ஆயிட்டானே, அவன் தான் உனக்கு சத்ருவாயிட்டானே, அவன் தான் உனக்கு எதிர்பார்த்தி ஆகிட்டானே. அப்படி சொல்லி கொடுத்துருக்கானே உனக்கு. ஓ புத்தி முழுவதும் பழைய ஏற்பாடு புத்தியாக இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் நீ கிதியோன் பட்டையும் என் பட்டையும், அவன் வெட்டி தள்ளுனா, அவன் குத்துனா, அவன் மதில் ஏறுனா, இதை தானே நீ சொல்லிக்கிட்டு இருக்க. இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி நீ வரலையே. ஆகவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்பது 1000 ஆண்டு அரசாட்சி. அது ஒரு நாள், அது ஒரு 7ஆம் நாள். ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 6 நாள் வேலை செய்து 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். அந்த நாளை ஆசீர்வதித்தார் தேவன், அந்த நாளை பூரித்தார். அந்த ஓய்வு நாளில் 7ஆம் நாளில் ஆசீர்வதித்தார், ஓய்ந்திருந்தார்னே போட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம், 1000 வருஷம் ஒரு நாள் என்று 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8 அப்போஸ்தலர் விளக்கம் கொடுக்குறாங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளை பற்றி அங்கே தெளிவாக போட்டிருக்கு. அந்த 7ஆம் நாளை பற்றியே போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, அவருடைய இளைப்பாறுதலில் அவர் எப்படி ஓய்ந்தது போல தம்முடைய கிரிகளை முடித்து அவருடைய மக்களும் ஓய்ந்திருப்பார்கள். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தியிருந்தால் இன்று சத்தத்தை கேட்பீரால், வனாந்தரத்தில் கோபம் ஊற்றுனது போல இளைப்பாறுதலில் பிரவேசிக்க மாட்டீங்கன்னு சொல்லி வெகு காலத்துக்கு பின்பு சங்கீதத்தில் சொல்லியிருக்கேன். சங்கீதத்தில் இன்று என்று வெகு காலத்துக்கு பின்பு சொன்னதுனால இன்னும் ஒரு நாளை இனிமேல் நியமிச்சிருக்காருன்னு அங்கே விளக்கம் கொடுக்குறாங்க. அதில் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை தேவனுடைய ஜனங்களுக்கு இனிமேல் தான் இளைப்பாறுகாரம் வரப்போகுது அப்படின்னு போட்டிருக்கு. அதான் ஓய்வு நாளுன்னு அதில் போட்டிருக்கு. 7ஆம் நாள் அதான் ஓய்வு நாள். 6 நாள் என்பது 6000 வருஷம், கிமு 4000, கிபி 2000, 6 நாள். இன்னும் அடுத்து 1000 ஆண்டு அரசாட்சி 7ஆம் நாள். அதுதான் 1000 ஆண்டு அரசாட்சி. முழு உலகத்துக்கு இயேசு ராஜாதி ராஜாவாக இருப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் அர்மதேகன் யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்தில் அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் சாத்தானும் பிடிக்கப்படுவாங்க. அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியும் அக்னி கடலில் தள்ளிவார்னு சொல்லி வெளிப்படுத்தல் 19:20 போட்டிருக்கு. சாத்தானை மட்டும் கட்டி வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் பாதாளத்தில் தள்ளி அடித்து இதே பூமியில் 1000 வருஷம் அரசாட்சி செய்வார்னு அதில் போட்டிருக்கு.
20:6 அப்படிங்க. வெளிப்படுத்தல் 20:6. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாக இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. முன்பாக ஆசாரியராயிருந்து இயேசு கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் அரசு இதே பூமியில். அதான் ஓய்வு நாள், அதான் 7ஆம் நாள், அதான் ஆசீர்வதிக்கப்பட்டது. அங்கே சாத்தான் இல்லை, சாத்தானை கட்டி தள்ளியாச்சு. இப்போ சாத்தான் இருக்கான், அப்போ இல்லை சாத்தான். அந்த 7ஆம் வசனத்தில் அந்த நாட்கள் முடிஞ்ச உடனே அவன் கட்டவளுக்கு போடுவான், திரும்ப அவன் புத்தியை காட்டுவான், எல்லாரையும் மணால தனியாக யுத்தத்தை கூட்டிகிட்டு வருவான். அது 9ஆம் வசனத்தில் வானத்திலிருந்து தேவனால் அக்னி இறக்கி எல்லாரையும் அழிச்சு போட்டதுன்னு இருக்குது. அதான் அக்னியில் உலகம் அழிய போகுதுன்னு அர்த்தம். அதில் அழிஞ்சிரும். அழிஞ்சு போனவங்க முழுவதும் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வெள்ளை சிங்காசனத்தில் முன்னாடி நிற்பாங்க. கடைசி ஜட்ஜ்மெண்ட்டு. அதில் ஜீவபுஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் எவனோ அவன் அக்னி கல்ல தள்ளப்பட்டான்னு அதில் 15 போட்டிருக்கு. விரிவாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆகவே தேவ பிள்ளைகளே, அந்த பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கேன்னு சொன்னார். அதாவது யூதர்கள் எங்கே இருக்குது எப்படி ஏதுன்னு கேட்கும்போது லூக்கா 10:20 வசனத்தில் அந்த லூக்கா 17:21 பாருங்கள். ஏதுவாராமல் முதல்ல நம்ம இருதயத்தில் வரணும், அதன் பிறகு இந்த உலகத்தில் வரணும். உள்ளத்தின் நிறைவு தான் வாய் பேசும். உன் இருதயத்தில் அந்த ராஜ்யம் வரணும். அங்கன்னு இங்கன்னு வந்துருச்சுன்னு சொல்லி நினைக்காத, உங்களுக்குள்ளே இருக்கிறதே, உங்களுக்குள்ளே அந்த தேவனுடைய ராஜ்யம் வருது. அது எப்போ வந்துச்சுன்னா பெந்தேகோஸ்து நாளில் மிகுந்த பலத்தோடு பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கு இந்த பூமியில் இறங்கினாரோ அன்றைக்கே தேவனுடைய ராஜ்யம் அங்கே இறங்குது. அது ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த அபிஷேகம் ஏற்றுக்கொண்டு எத்தனை பேரோ அத்தனை பேர் உள்ளேயும் அந்த பரிசுத்த ஆவியானவர் வர்றாரு. அந்த ராஜ்யம் அன்னைக்கே ஆரம்பிக்குது. ஏசு பிசாசி விரட்டும் போது சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்தின் உங்களுக்குள்ளே இப்போ வந்திருக்க, நான் விரல்னாலே பிசாசி விரட்டுறேன், அப்போ தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சுன்னு சொல்கிறார். ஆகவே 1000 ஆண்டு அரசாட்சி இந்த பூமியில் நடக்கும். இன்றைக்கி அந்த ராஜ்யம் கிடையாது. இன்றைக்கி பிசாசி ஆண்டுக்கிட்டு இருக்கிறதுனால, அவனுக்கு கையெழுக்கப்பட்டதுனால, அவனுடைய ராஜ்யமாக இருப்பதுனால, எழுத்தின்படி ராஜ்யமோ அரசோ இயேசுவுக்கும் இல்லை, அப்படி சீடர்களும் அதை சொல்லலை, வேதத்திலையும் இல்லை, ஆதி அப்போஸ்தலர்களும் அப்படி செய்யப்படலை. நாமளும் அந்த வழியைத்தான் பின்பற்றணுமே தவிர வேற அல்ல. இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது ராஜா பிறந்துட்டாருன்னு சொன்னாங்க இல்லையா மத்தேயு 2, லூக்கா 2 உலகமெங்கும் அகஸ்தூராயன் அங்கே ஆண்டுக்கிட்டு இருந்தான். இயேசு பிறக்கும்போது குடிமதிப்பு உலகம் முழுவதும் அவன் ஆண்டிருக்காயா ராயன். இன்றைக்கி பொதுவாக சரித்திரத்தை எடுத்துக்கிட்டால் ராயன் தான், அதான் ராயல் ஃபேமிலின்னு சொல்கிறோம், முதன்மையாக இருந்திருக்கான். உலகம் முழுவதும் அவன் ஆண்டிருக்கான். அதன் பிறகு அப்படியே வரும்போது நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் முஸ்லீம்கள் ஆண்டாங்க. அப்போ நவாப்பு, டில்லி சுல்தான் ஆண்டாங்க. அதன் பிறகு பிரிட்டிஷ்காரங்க வியாபாரம் நடத்த வந்தவங்க ஆட்சியை பிடிச்சி பிரிட்டிஷ் அரசாங்கம் உலகம் முழுவதும் ஆண்டிச்சு. அவங்க ஏறக்குறைய 200-300 வருஷம் உலகத்தை ஆண்டது நமக்கு தெரியும். அந்த காலகட்டத்தில் தான் மிஷினரிகள் வந்தாங்க. 18ஆம் நூற்றாண்டில் கால்டுவேர் போப்பு, அடுத்து ஜியு போப்பு, கால்டுவேர் ஐயா, இப்போ ஆர்என் ரவி ஒரு புரிதல் இல்லாமல் அவங்க படிக்காதவங்களையும் சொல்லி இவர் ரொம்ப அறிவாளி மாதிரி அவங்கள கொச்சப்படுத்தி பேசினார். எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜியோ போப்பு லண்டனில் ப்ரொஃபஸர், அவர் கல்லூரி ப்ரொஃபஸர், சும்மா சாதாரண ஆள் இல்லை. திருக்குறளை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்ட பெருமை அவருக்கு தான்.
தமிழ் தான் உலகத்திலே சிறந்தது கால்டுவேர் ஐயா இடையங்குடியில் திருநெல்வேலியில் வந்து ஒரு சாதாரண ஒரு ஊரில், ஒரு வசதி இல்லாத ஊரில் எவ்வளவோ கஷ்டம் துன்பங்களை மொழிபெயர்த்து எவ்வளவோ தியாகம் தமிழில் பயங்கரமான தொண்டு செஞ்சார். தமிழ் தான் சிறந்தது, கல் தோன்றா மண் தோன்றா மூத்த குடிமகன் பேசுனது தமிழ் என்று அங்கே தமிழை மெயின் பண்ணார், மொழிபெயர்த்தார். இன்னும் நிறையா மிஷினரிகளுடைய வரலாறு பார்த்திங்கன்னா அவங்க தொண்டை நம்ம வந்து விவரிக்க அவ்வளவு அவன் கிறிஸ்தவ போதனை பழைய ஏற்பாடு இது வந்து வேறு, அதை நான் சொல்ல வரல. அது ஆன்மீக காரியத்தில் நான் வந்து அதை சொல்ல வரல. உலக பிரகாரமான தொண்டுகளில் அன்னை தெரசா மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம இந்தியாவுக்கு நிறையா செஞ்சுருக்காங்க. நம்ம சீகன் பால்க் ஐயா தமிழ்லையே புதிய ஏற்பாடு வெளியிட்ட பெருமை, அச்சு கோர்த்த பெருமை அவருக்கு தான் வந்தது. தரங்கம்பாடியில் ஜெர்மனியிலிருந்து வந்து அச்சு கோர்த்து இங்கே வந்து எவ்வளோ பாடுபட்டு புதிய ஏற்பாடை முத தமிழில் வெளியிட்ட பெருமை. இப்படி ஏகப்பட்ட அளவில் ஸ்வீடன் நாட்டு அரசர் கால் வச்சதுனால தான் அரசர் அடி என்று பேர். அரசர் அடி வச்சார், அரசர் அடி இந்த பேர். இந்த மாதிரி மதுரையில் உள்ள நிறையா ஸ்கூல், நிறையா பள்ளிக்கூடம், சென்னையில் உள்ள கட்டடங்கள் முழுவதும் எல்லா வெள்ளைக்காரன் வந்து மிஷினரிகள் வந்து செஞ்ச தொண்டு தான். அவன் அரசியல் ரீதியில் வந்து போனான்னா அது வேறு. அவன் கிறிஸ்தவத்தை பரப்புறான்னு சொல்லி இன்றைக்குள்ள அறிவாளி பேசுகிறான். கிறிஸ்தவத்தை அவங்க பரப்பில், அவங்க காலனி ஆதிக்கம் ராஜ்யத்தை பிடிக்கத்தான் வந்தாங்க. அவரோட வந்த மிஷினரிகள் அவங்க ஸ்தாபனத்திலேருந்து சில ஊழியங்கள் தொண்டுகள் செஞ்சாங்க. கிறிஸ்தவத்தை சொன்னது தோமா தான். 1ஆம் நூற்றாண்டில் கிபி 52 மலபார் கேரளாவுக்கு வந்து தோமா ஊழியத்தை ஆரம்பித்தார். கிபி 72 ஈட்டியால் குத்தப்பட்டு சென்னையில் பரங்கிமலையில் இரத்த சாட்சியாக மறித்தார். இன்ன வரைக்கும் கல்லறை இருக்குது. அந்த நாட்களில் ஏறக்குறைய 30,000 கிறிஸ்தவங்க இருந்ததாக ஒரு குறிப்பு ஒருத்தன் சொல்கிறாங்க. 30,000 கிறிஸ்தவங்க சென்னையிலே இருந்தாங்க. அதனால தான் போராமப்பட்டு ஒரு காளி பூசாரி ஈட்டியில் வச்சு அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு குத்தி கொண்டுட்டாங்க. என் ஆண்டவரே என் தேவனேன்னு இயேசுவை சந்தேகப்பட்டவன் பின்னாடி சொல்லி இயேசுவுக்காக சாகுறேன்னு சொன்னவன் நிஜமாகவே செத்துட்டான். யோவான் 11:16 அவரோடு கூட மறிக்கும்படி போவோம் வாருங்கன்னு சொன்னது அந்த தோமா தான். சென்னையில் எல்லாம் பிழைக்கத்தான் போகிறான், தோமா மறிக்க போனான். அந்த தியாகம் இன்றைக்கி கேரளா முழுவதும் கிறிஸ்தவ நாடாக இருக்குன்னா, நாகர்கோவில் முழுவதும் கிறிஸ்தவ நாடாக இருக்குன்னா, சென்னையில் நிறையா கிறிஸ்தவங்கன்னா அவங்க ரத்தம் பரிசுத்த ரத்தம் தான், தோமாவுடைய தியாகம்தான். அதனால் வெள்ளைக்கார மார்க்கம் கிடையாது கிறிஸ்தவன். புரிஞ்சு, கிறிஸ்தவம் வெள்ளைக்கார மாதம் இல்லை, வெளிநாட்டு கடவுளும் கிடையாது. அவருடைய சீடனே நேரடியாக வந்து சொல்லப்பட்ட அந்த சுவிசேஷம் அந்த கிறிஸ்தவ அமைப்பை தவிர வேறு அல்ல. வரலாறு தெரியாமல் உலகிட்டு இருக்கிறவன் முழுவதும் அவன் அரசாங்கத்தை பாரியா, ஆன்மீகத்துக்கு வராத, ஆன்மீக காரியங்கள் வந்தால் உன்னை குற்றம் சாட்ட வேண்டியது வரும். அதனால் உன் காரியத்தை உன் வேலையை நீ செஞ்சுட்டு போ. அதன் பிறகு அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அப்படியே வரும்போது தான் மகாத்மா காந்தி அகிம்சை கொள்கையில் புதிய ஏற்பாடு படித்து தான் போராடினார். புதிய ஏற்பாடு படித்து தான் போராடினார். வீரபாண்டி கட்டபொம்மன் பார்த்தாரு, வீரத்தில் போய் செத்தான். ஜான்சி ராணி, வீர சிவாஜி, வீர மங்கம்மா எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் வந்து சண்டையில் போய் வீரத்தில் போய் தான் செத்தாங்க. இவர் யோசிக்கும்போது மலைப்பிரசங்கம் மத்தேயு 5 அதிகாரம் அவரை ரொம்ப கவர்ந்தது. ஒரு கண்டத்தில் இருந்தால் மறு கண்டத்தை திருப்பி கொடுன்னு சொல்லி லண்டனில் அவர் பாரிஸ் பட்டம் படிக்கும்போது ஒரு நண்பரால் தொடப்பட்டு அந்த வசனத்தை ரொம்ப ஈர்க்கப்பட்டு புதிய ஏற்பாடு கொள்கை, இயேசுவின் கொள்கையவே தன்னுடைய கொள்கையாக்கி அகிம்சை என்ற ஒரு மந்திரத்தை எடுத்தார். சத்தியகிரகம் செய்து அகிம்சை கொள்கையில் அதை சாதித்தார். 1947 சுதந்திரம் அடைஞ்சது தெரியும் உங்களுக்கு. அந்த காலகட்டத்தில் தான் 1925 ஆர்எஸ்எஸ் தோன்றிச்சு. ஆர்எஸ்எஸ்னா ராஜ்ய சேவா சங்கம் அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கு 2025னா 100 வருஷம். அந்த 100 வருஷம் அஜெண்டா அவங்களுக்கு 100 வருஷத்துக்கு பிறகு அந்த கட்சியை கலைச்சிருவாங்க, அதில் யாரும் இருக்கக்கூடாது.
அதனால தான் வேக வேகமாக சட்டங்களை ஏற்றுறாங்க. சிஏஏ சட்டம், குடியுரிமை சட்டம் திருத்தம் 2019 வந்ததுனால, அன்னைக்கே வந்ததுனால தடுத்தாங்க, எல்லாம் எதிர்த்தாங்க, கிடப்பில் போட்டாங்க. இப்போ அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, நம்ம இனிமேல் வர்றது கஷ்டம், நம்ம காலத்துக்கு முன்னையே இது வேகமாக நிறைவேற்றிடுவோம், நம்ம கொள்கையை நிறைவேற்றிடுவோம்னு சொல்லி முஸ்லீம்களுக்கு விரோதமாக அந்த இன்றைக்கி நோன்பு, இன்றைக்கி தொடக்கம் ரமலான் நோன்புக்கு ஒரு பரிசு கொடுக்குறாங்க அவங்க. இன்றைக்கி முஸ்லீமே இன்றைக்கி 11 வருஷம் இருந்தால் தான் அவன் முஸ்லீமு. 5 வருஷம் இருந்தாதே உரிமைன்னு சட்டம் இருக்குது. 11 வருஷம் அவன் இருந்தால் தான் ப்ரூவ் பண்ணால் தான் முஸ்லீம் சொல்கிறான், நாட்டு உரிமைன்னு சொல்கிறான். ஆகவே மதத்தை கலப்பி விட்டு அன்னைக்கே சுதந்திரம் அடையும் போதே இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள்லாம் நாங்கள் பாகிஸ்தானுக்கு போவோம். ஒரு சிலர் பாகிஸ்தான் நாங்கள் தனி நாடு கொடுங்கன்னு சொன்னாங்க, சிலர் நாங்கள் இங்கே தான் இருப்போம்னு சொன்னாங்க. இங்கே எல்லாம் உள்ளவங்களை இந்துஸ்தான் என்றும் பிரிஞ்சவங்களை பாகிஸ்தான் என்றும் அன்னைக்கு நேரும் காந்தியும் வல்லபாய் பட்டேலும் பெரிய தலைவர்கள்லாம் அங்கே நல்ல அருமையாக அங்கே அவங்கெல்லாம் பிராமணங்க தான். ஆனால் பிராமண சித்தாந்தத்தில் மதவாதத்தில் போகாமல் கம்யூனிஸ்ட்டு சித்தாந்தத்தை அவங்க படித்ததுனால நேரு காந்தி அந்த அடிப்படையில் அப்படியே அவங்க கொண்டு சமத்துவத்தை அங்கே ஏற்படுத்தினாங்க. நம்ம எல்லோரும் போராடினோம், எல்லோரும் அரசாளுவோம், எல்லாம் ஒரு ஜாதி மதமாக அற்றது ஜனநாயக நாடு என்று ஒரு அருமையான ஒரு காரியத்தை கொண்டு அம்பேத்கரை சட்டம் படித்த லண்டனில் படித்த அம்பேத்கரை இங்கே சட்டம் ஏற்ற வச்சு ரெட்டமலை சீனிவாசன் இவங்கெல்லாம் நீதி கட்சியை சேர்ந்தவங்க. அந்த நீதி கட்சிக்கு முன்னாடி பிராமணர்கள் தான் ஆண்டிருக்கிறாங்க. பிராமண சட்டம் சனாதனம் இன்றைக்கு தென்பகுதியில் எடுத்துக்கிட்டால் கேரளாவில் அங்கே ராஜாதி ராஜாவாக அவங்க அரசாண்டு அங்கே பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்தினாங்க. பெண்கள்லாம் ஜாக்கெட் போட்டு போகக்கூடாது, அப்படி ஜாக்கெட் போடாமல் போனால் அதில் வரி கொடுக்கணும். இப்போ சட்டை போடக்கூடாது ஆம்பளைங்க, எவனும் துண்டு தோலை போட்டு நடக்கக்கூடாது, செருப்பை போட்டு நடக்கக்கூடாது. இந்த அளவில் ரொம்ப கொடுமையான காரியம். ஆண்கள் புருஷன் இறந்துட்டா உடன்கட்டை ஏறுறது, உயிரோடு வச்சு கொளுத்து வர்றது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் பிரிட்டிஷ் தான் இது காட்டு முன்னாடி சட்டமாக இருக்கே என்று திருத்தினாங்க. அவங்க ராஜான்னு பேரே அவங்க யாரும் வைக்கக்கூடாது. இப்போ காமராஜர்னா அப்போ அவர் பேர் காமராஜர் கிடையாது, காமாட்சி அவர் பேர். சிவகாமி அவங்க அம்மா பேர். அந்த காமிக்கு காமாட்சின்னு சொல்லி அந்த பேரை காமாட்சின்னு தான் வச்சாங்க. காமாட்சி தான் அவர் பேர். பெரியார் தான் காமராஜர்னு மாற்றினார். ஏன்னா அந்த அம்மா ராஜா ராஜா ராஜான்னு கூப்பிடுவாங்களாம் அந்த மகனை, அதனால் காமராஜன்னு சொல்லி பெரியார் தான் வச்சு. இனிமேல் காமராஜன்னு ஆள எவன் உன்னைய ராஜான்னு சொல்லக்கூடாதுன்னு. இந்த மாதிரி ஒரு புரட்சி நீதி கட்சியிலிருந்து ரெட்டமலை சீனிவாசன், அங்கே அயோத்திதாசர் பண்டிதர், இதெல்லாம் வரலாறு காரியம். நீதி கட்சி ஜஸ்டின் பார்ட்டி அதிலிருந்து தான் பெரியார் அப்புறம் தலைவராக வந்தார். அம்பேத்கர் அதில் சட்டம் ஏற்றினார். இந்த காரியங்கள் முழுவதும் சென்னை மாகாணம் சொல்லி அங்கே சென்னையில் பிரிட்டிஷில் அவங்க ஒரு கோட்டை கட்டி அங்கே தமிழர்கள் முதன்மையாக இருந்தாங்க. பிரதமரை விட பவரானது ஓமதுரார்னு ஒரு ஐயா அப்போ முதல்வராக இருந்தார், சேலங்காரரு. ட்ரெயின்லேயே அவர் விவசாயி, ட்ரெயின்லேயே வருவார், முடிச்சுட்டு ட்ரெயின்லேயே போயிடுவார். ரொம்ப கன்றாவிப்பா. காமராஜரை விட ரொம்ப எளிய மனுஷனாக இருக்கார் அவர். பிடி ராஜன், இப்போ நம்ம தியாகராஜா ஐயாவுடைய தாத்தா பிடி ராஜன், அவர் தியாகராஜா ரெட்டியார், டி நகர் சென்னையில் உருவானது. எல்லிஸ் பிரபு அவர் தான் தமிழில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர். அந்த ஓலைச்சுவடிகளிலிருந்து அவர் ஞாபகார்த்தம் தான் எல்லிஸ் நகர் இங்கே பேர். சென்னையில் எல்லிஸ் தெருவுன்னு ஒரு தெருவு இருக்குது. இவைகள் முழுவதும் அவங்க செய்த தொண்டுகள், செய்த காரியங்கள் தான். மதத்தை பரப்பணும் நினைஞ்சால் உடனே கிறிஸ்தவ நாடாக ஆக்கியிருக்கலாம். 200-300 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்கான், ஆக்களை. அவங்க நோக்கம் அது இல்லை. மிஷினரிகள் அந்தந்த ஸ்தாபனத்திலேருந்து அவன் போதனையை பரப்பினானே தவிர முழு சத்தியங்கள் சொல்லலை. அந்த வகையில் நம்ம அதை வேறுபடுறோம், அதை நம்ம எதுக்குறோம். உலகப்பிரகாரமான சட்டங்களில், உலகப்பிரகார காரியங்களில் அவங்க தொண்டுகள் மறக்க முடியாது. ஆகவே இந்த உலகத்தில் நம்ம ராஜ்யம் கிடையாது,
ராஜ்யம் இருதயத்தில் வரணும். அதன் பிறகு எழுத்தின்படி இந்த உலகத்தை பூமியில் ஆள்வது 1000 ஆண்டு அரசாட்சி. அது 2ஆம் வருகைக்கு பிறப்பாடு தான், இப்போ கிடையாது என்பதை புரிஞ்சுக்கங்க. ஆனாலும் நான் உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். அதனால் இன்றைக்கி நம்ம மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் இல்லை. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இன்றைக்குள்ள அரசியல்வாதி முழுவதும் மாம்சத்தோடு இரத்தத்தோடு தான் போராடுறான். நாங்கள் கவர்னர் மாளிகைக்கு முன்னாடி போராட்டம் நடத்த போகிறோம், நீங்கள் வர்றீங்களான்னு ஒரு ஐயா கூப்பிட்டாரு. இன்றைக்கே நைட்டு கிளம்பி இப்போ நாளைக்கு புதன்கிழமை அங்கே போய் இறங்கி செய்ய போகிறோம்னு. அது நம்ம வேலை இல்லை. செய்யட்டும், செய்கிறவங்க செய்யட்டும். எதிர்ப்பு அதுக்காக நம்ம அவங்க கேட்க உலக காரியங்கள் செய்யட்டும். இவைகள்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்கன்னு சொல்கிறார். அஞ்ஞானின்னே சொல்கிறார். அஞ்ஞானினா உலகத்தான், தேவன் அறியாதவன், நம்பாதவன். அவன் செய்யட்டும், அவனை நம்ம தடுக்க முடியாது. நீயோ உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், என்ன சொல்கிறாரு, பரலோகத்திலே அப்படி சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் இயேசு அரசாட்சி செய்யும் போது இந்த பூமி எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு புத்தில் ஒரு பையன் கை விடுவான், பாம்போட விளையாடுவான், சிங்கம் அங்கே இருக்கும். அங்கே போட்டிருக்கு 11ஆம் அதிகாரம். இந்த பூமியில், இதே பூமியில் தான். அதான் தேவ சித்தம். தேவன் பரலோகத்திலே அவர் சித்தம் செய்வது போல பூமியிலே அவர் சித்தம். பூமி சமுத்திரத்திலே நிறைஞ்சிருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிய அறிவினால் நிலைச்சிருக்கல. 9ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. பூமியின் குடிகளே கர்த்தரை துதிங்கன்னு சொல்கிறது அன்னைக்கு தான் நிறைவேறும். இயேசு எருசலேமில் ராஜாதி ராஜாவாக இருப்பார். அப்படியே பரிசுத்தவான்கள் முழுவதும் உலகத்தை ஆளுவாங்க, அரசாட்சி செய்வாங்க. இதுதான் இன்னைக்குள்ள பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அது 1000 வருஷம் வேகமாக போயிடும். கர்த்தருக்கு ஒரு நாள் தானே, அது வேகமாக போயிடும். அந்த ராஜ்யம் வரப்போகுது, இந்த பூமியிலே அது நடக்கும் அப்படின்னு ஆவிக்குரிய கருத்தை சொல்லிட்டு 11ஆம் வசனத்திலே எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாருன்னு சொல்லி அன்றாடும் காரியத்தை கேளுங்கன்னு சொல்கிறாரு. நாளை உள்ளது நாளைக்காக கவலைப்படட்டும், அந்த நாள் கவலைப்படட்டுப்பா. நீ ஏன் கவலைப்படுற? அன்றன்று உனக்கு ஆகாரத்தை தாரும். இது 2 வகையில் இந்த ஆகாரம் சொல்லலாம். ஒன்று ஆத்துமாகாரம், ஒன்று சரீர ஆகாரம். சரீர ஆகாரத்துக்கு நீ கர்த்தரை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உழைச்சா சாப்பாடு, வேலைக்கு போனால் சாப்பாடு, தெய்வத்தால் ஆகாதும் மெய் வறுத்து கூலி தரும். கடவுள் தேவையில்லை. நீ உழைச்சா சாப்பாடு, வேலை செஞ்சால் சம்பளம், அங்கங்கே போனால் அது. ஆனால் ஆத்துமா ஆகாரத்தை இயேசுவே தர்றார். என்னுடைய மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்குது, என்னுடைய ரத்தம் மெய்யான பானமாக இருக்குன்னு சொல்லி யோவான் 6:55 சொன்னார். 55 இதை படிங்க. யோவான் 6:55 படிங்க. என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது என்று சொல்லி என்னை புசிக்கிறவன் 58 என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான்னு சொல்கிறார். இல்லை படிங்க 58. அதுலையே வானத்திலிருந்து இறங்கின அப்போ நான் தான். பழைய ஏற்பாட்டுக்காரன் மாதிரி சாப்பிட்றது கிடையாது, இது அது கிடையாது. அவங்கெல்லாம் செத்து போனாங்க. இந்த அப்பத்தை எண்ணெயாகிய ஜீவ அப்பமாகிய என்னை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் லேலுயா. இதுதான் ஆகாரம். ஒவ்வொரு நாளும் இந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை நீங்கள் சாப்பிடணும். ஒவ்வொரு நாளும் இந்த ஆகாரத்தை உட்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் ஜீவத்தண்ணி என்னை விசுவாசிக்கணும், உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணி உள்ள நதிகள் ஓடும்னே சொல்கிறாரே. யோவான் 7ஆம் அதிகாரம் 39, 38, 39 அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், அந்த பலமான ஆகாரம், நன்மை தின்மை அறியத்தக்க ஞானப்பால், இவைகள் முழுவதும் ஆவிக்குரிய ஆகாரமாக இருக்குது. உள்ளான மனுஷனுக்கு, வெளிப்படையான மனுஷனுக்கு ஆகாரத்தை நீ தேடிக்க, அது கர்த்தர் செட் பண்ணி வச்சுட்டாரு. உள்ளான ஆகாரத்தை அனுதினமும் உனக்கு நான் தர்றேன், என்னை தேடுன்னு சொல்கிறேன், என்கிட்ட கேளுன்னு சொல்கிறேன். லேலுயா. அடுத்து 12ஆம் வசனத்தில் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களை மன்னியும். கடன்கள்லாம் பாவத்தை குறிக்கும். நான் கடமைப்பட்டிருக்கேன், நான் கடன் பட்டிருக்கேன் அப்படி சொல்கிறாங்களே. கடன்லாம் காசு மட்டும் இல்லை, பணம் மட்டும் இல்லை. எவ்வளவோ காரியங்களில் சிலர் நமக்கு நன்மை செஞ்சுருக்காங்க, நம்ம திரும்ப செய்ய கடன்பட்டிருக்கோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரு. நாமளும் சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம் இருக்கு. கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல் நாமளும் பிற இடத்துல அன்பு கூற கடனாளியாக இருக்கிறோம் இருக்கு. இப்படி ஏகப்பட்ட கடன்கள் இருக்குது.
அதை மற்றவங்களுக்கு நாம் செய்யும்போது ஆண்டவர் சொல்கிற பிரதானமான ஒரு காரியம், உலகத்தையே அசைத்த ஒரு விஷயம் என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்துலேயும் அன்பு கூறுவாய். அந்த பிறன் என்பது முஸ்லீமாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், யூதனாக இருக்கலாம், கிரேக்கனாக இருக்கலாம், எந்த ஜாதியாக இருக்கலாம், எந்த நாடாக இருக்கலாம். பிறர் என்பது எவனாக இருக்கட்டும், அன்பு கூறு. இயேசுவின் கட்டளையே அதான் ஐயா. நீ அவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் அவனை விரோதமாக நீ எழும்புவியா? அவன் அடித்தா திரும்ப அடிப்பியா? அவன் அறியாமல் தீமை செஞ்சால் நீயும் அதே மாதிரி அவனை போல ஆவியா? நீ அந்த மாதிரி நீ அவன் கெட்ட வார்த்தை பேசுனா நீ பேசுவியா? அவன் அடிக்க வந்தால் நீ அடிப்பியா? அவன் கேஸ் போட்டால் நீ கேஸ் போடுவியா? அவன் போராட்டம் நடத்தினா நீ போராட்டம் நடத்துவியா? நீ அப்படி அல்ல. நீயோ 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 அப்படி அல்ல. நீ அவங்கள மன்னி. உன் குற்றங்களை நான் மன்னிச்சிருக்கேன்ல, நீ மன்னி. அப்போ தான் உன் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும். 13ஆம் வசனத்தில் பாருங்கள், எங்களை சோதனைக்குட்படாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். சோதனைன்னா அன்றாடும் உன் வீட்டில் வர்ற சோதனை இல்லை. ஒவ்வொரு நாள் நம்ம சோதனையில் தான் கடந்து போகிறோம். இந்த சோதனையை இயேசு சொல்லலை. இயேசு எந்த சோதனையை சொன்னார்னா, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. எந்த சோதனையை சொன்னார்? என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினாலே பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலோங்கும் வரப்போகிற, இது வரைக்கும் வரல, வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி இதுதான் ஐயா. உலகம் முழுவதும் ஒரு சோதனை காலம் இனிமேல் வரப்போகுது. இன்னைக்கு அல்ல, உன் குடும்பத்தில் வர்ற சோதனை கிடையாது, அன்றாடு வர்ற சோதனை இருக்கு, இது இல்லை. உலகம் முழுவதும் இனிமேல் ஒரு சோதனை வரப்போகுது. அது என்ன சோதனைன்னா, அந்தி கிறிஸ்து உலகம் முழுவதும் ஆட்சி செய்ய போகிறான். 666 முத்திரையை அமுல்படுத்த போகிறான். உலகம் முழுவதும் அவன் அரசனாக வரப்போகிறான். ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே ஓட்டு உரிமைன்னு சொல்கிறது அவனுக்கு எசவு தான். எலமினேட்டி என்ற ஒரு குறிப்பு ஜெருசலேமில் சியோன் சங்கம்னு சொல்லி 13 பேர் கொண்ட யூதர்கள் குழு சங்கம் அமைச்சிருக்காங்க. 13 பேர் யூதர்கள் தான். இலமினேட்டின்னு சொல்கிறாங்க, ஒத்த கண்ணுன்னு சொல்கிறாங்க, கழுகு பார்வைன்னு அறிவாளிகள்னு தன்னை சொல்லிக்கிறாங்க. இன்றைக்கு எருசலேம் யுத்தத்தால் சேனைகளால் சூழப்பட்டிருக்கும் போது அது அடையாளத்தை தெரிஞ்சுக்கிங்கன்னு சொல்லி லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்னது மாதிரி, இன்றைக்கி எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டு பெரிய யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது எருசலேமில். அங்கே பாலஸ்தீனாவுக்கு இது வரைக்கும் யுத்தம், ஆயிரக்கணக்கான மக்கள் கொண்டு கூச்சிக்கிட்டு இருக்கான். இதில் ஒரு சமாதான தூதுனா இந்த காலகட்டத்தில் தான் அந்தி கிறிஸ்து வரப்போகிறான். அந்தி கிறிஸ்து நல்லவனை போல் நடித்து அவங்களெல்லாம் வசப்படுத்தி தன்னை ஒரு ராஜாவாக, அது தானியேல் புஸ்தகத்தில் சூதக ராஜான்னு போட்டிருக்கு, ஒத்த கொம்பு சின்ன கொம்புன்னு போட்டிருக்கு, ஸ்திரீகளுடைய சிநேகத்தை விரும்பாதவன் போட்டிருக்கு. அவன் இந்த உலகத்தில் அவன் இப்போ ரொம்ப பயங்கரமாக, ரொம்ப பேச்சு வாங்கி சொல்லி வீரநடி மாதிரி உலகம் முழுவதும் அவன் கண்ட்ரோல் பண்ணுவான். ஐநா சபை அவன் கண்ட்ரோலில் வரும். அவன் உலகம் முழுவதும் ஆட்சி செய்வான். இன்றைக்கி நரேந்திர மோடி ஐயா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாரு. எதுக்காகன்னா, முஸ்லீமை துரத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கான், கொண்டுக்கிட்டு இருக்கான். இவன் எதிரியை அவன் கொல்றான், அடிக்கிறான், அது ஒரு சந்தோஷம். ரெண்டாவது, உள்ளூரில் கிறிஸ்தவமே இருக்கக்கூடாது, இயேசு கிறிஸ்துவை எவனும் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பெஞ்சமின் நேத்தானியா என்ற இஸ்ரேலுடைய பிரதமர் அந்த நாட்டிலேயே எவனும் ஆராதனை பண்ணக்கூடாது, இயேசுவை எவனும் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, செஞ்சால் தண்டனைன்னு இப்போ ஒரு சட்டம் போட்டிருக்கான். அப்போ இவன் எதை எதுக்குறானோ அதை அவன் எதுக்குறான், இவன் செய்கிறானோ அதை செய்கிறான், அவனுக்கு இவன் ஆதரவு கொடுக்குறான். இந்த வகையில் உலகம் முழுவதும் ஒரே கண்ட்ரோலில் வரும். யூதர்களுக்கு ஆதரவாக அந்தி கிறிஸ்து வருவான். அங்கே ஆலயம் இல்லை, ராமர் கோயில் பிரச்சனை மாதிரி மசூதி இடித்து ராமர் கோயில் கட்டுற மாதிரி அந்த மசூதியை எடுத்து அங்கே ஒரு ஆலயம் கட்டப்படும். இப்போ ஆலயம் கிடையாது, அவன் கட்டி கொடுப்பான். இவன் தாண்டா நம்ம எதிர்பார்த்த மெஸ்ஸியா, இவர் தான் கிறிஸ்துன்னு சொல்லி 7 வருஷம் அவனோட உடன்படிக்கை பண்ணுவாங்கன்னு இருக்கு. உடன்படிக்கை பண்ண பிறகு அவன் தேவாலயத்தில்
7 வருஷம் அவனுடைய அரசாட்சியில் பாதி முடிஞ்ச உடனே பாதி அவன் சுய புத்தியை காட்டுவான். என்ன புத்தி? 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 4ஆம் வசனத்தில் போட்டிருக்க அவன் சுய புத்தி என்னன்னு படிங்க. படிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2:4. அந்த அந்தி கிறிஸ்துவுடைய தன்மையை, குணங்களை, அடையாளங்களை போட்டிருக்கு. அவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவனாக இருப்பான். தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதனைக்குரிய ஆராதனை முறைகள் எதுவோ, அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்தக்கூடியவனாய் தேவனுடைய ஆலயத்தில் தேவனைப் போலவே அவன் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இங்கே போட்டிருக்கு. அவனை தன்னுடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார்னு அதில் 8:9 இருக்குது. அதில் 8:9 இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் பிரசனத்தினாலே அவனை அழித்து நாசம் பண்ணுவார்னே போட்டிருக்கு. அவனோட சேர்ந்தவன் முழுவதும் நாசமடைவானே போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை அடையாளம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. நெருக்கி இயேசு வந்துட்டார், வாசப்படியிலே நிற்கிறார். புரிஞ்சுக்கங்க, இனி காலம் செல்லாது, இனிமேல் நீண்ட பட்ஜெட் போடாதீங்க. அவர் சொன்ன வசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறது. ஆகவே உலகம் முழுவதும் வருகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இந்த 666க்கு அந்தி கிறிஸ்துவுக்கு கொடூர ஆட்சிக்கு உன்னை தப்பு வைப்பேன்னு சொல்கிறார். சீசர்களை சொல்கிறார், நீ சீசனாக இருந்தால் உன்னை தப்பு வைப்பார். எப்படி தப்பு வைப்பார்? ரகசிய வருகைன்னு ஒரு வருகை வச்சுருக்காரு. அது யாருக்கா தெரியுமா? ஏன்னா அதுதான் ரகசிய வருகைன்னு சொல்கிறாங்களே. எப்படின்னா, ஒரு இமை பொழுதில் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் 16, 15, 16, 17 ஒரு இமை பொழுதில், ஒரு நிமிஷத்தில் நாம் எல்லாரும் அப்படியே மருவமாகி ஆகாயத்தில் மேகங்களில் அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவோன்னு போட்டிருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவங்க முதலாவது எழுந்திருக்கிறாங்க. பின்பு உயிரோடுக்கு நாமும் அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இங்கே 17 போட்டிருக்கு, இந்த வார்த்தையினாலே ஒருவருக்கொருவர் தேற்றுங்க என்று. நம்ம தேற்றக்கூடிய உண்மையான ஆறுதல் சொல்கிறது அதுதான். கர்த்தர் நம்ம எடுத்துக்கொள்வார், சோதனையிலிருந்து தப்பிப்பார். அது உலகம் முழுவதும் சோதனை வரும். லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் 35-36 சொன்னார், பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவரும் மேலும் அது கண்ணியை போல வரும். கன்னி குருவிக்கு தெரியாது, அகப்பட்டுரும். அதுபோல் கண்ணியை போல வரும். அவைகளால் இவைகளுக்கெல்லாம் தப்பி 36 இவைகளுக்கெல்லாம் தப்பி, அங்கே ஒரு புள்ளி வச்சிருக்கு, தப்பி மனசுகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரங்களாக என்னப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. தப்பி என்பதுதான் ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்படுது. சோதனையிலிருந்து ஆண்டவனை தப்பிக்கத்தான் ரகசிய வருகை வச்சிருக்காரு. இது எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களோடு திரும்ப இந்த பூமிக்கு வர்றதுக்கு பேர் தான் 2ஆம் வருகை. தேவரீர் வருவீர், தேவருடைய எல்லா பரிசுத்தவான்களும் வருவாங்க. அவர் பாதம் கிழக்கிற ஒலிவ மலையிலே அவர் பாதம் வந்து தங்கும்னு சொல்லி சகரியா புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 4:5 இருக்குது. இப்பேற்பட்ட வந்து தான் சாத்தானை கட்டி 1000 வருஷம் தள்ளி அடைச்சி இதே பூமியிலே அரசா செய்வார். அது 2ஆம் வருகைக்கு பிறகாரு. அதனால தான் எல்லாமே உமக்குத்தான் அது உகந்ததுன்னு சொல்லி முடிக்கிறாரு. நானும் முடிக்கிறேன். 13ஆம் வசனத்தை திரும்ப சொல்கிறேன். எங்களை சோதனைக்குட்பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே ஆமேன் என்பதேன்னு முடிக்கிறார். என்றென்றும் சொல்லும் போது 1000 ஆண்டு அரசாட்சி மட்டும் இல்லை, அக்னியில் அழித்து பரலோகத்துக்கு போயிட்டா பரலோகத்தில் என்றென்றும் என்றென்றும் அரசாளுவாங்கன்னு அதில் வெளிப்படத்தில் போட்டிருக்கு 21 என்றென்றும் இருக்கு. அந்த ராஜ்யத்துக்கு முடிவே இராது. அல்லேலூயா. அப்பேற்பட்ட மகிமைய ராஜ்யத்தை உங்களுக்கு எனக்கு கர்த்தர் வச்சிருக்காரு. பரமண்டல ஜெபம்னு சாதா சொல்கிறோம், இவ்வளோ அடக்கம் இருக்குது, இவ்வளோ ரகசியங்கள் இருக்குது. இனிமேலும் ஜெபிக்கும் போது இந்த கருத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஏதோ மனப்பாடமாவது சொல்லி ஒரு சபைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த வகையில் பாராட்டுவோம். ஏதோ மறந்துடாமல் ஏதோ அதையாவது சொல்கிறாங்களே நம்ம பாராட்டுவோம். அதனுடைய உண்மை கருத்துக்களை உள்வாங்கி அதில் உள்ள அர்த்தத்தின்படி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆமேன் என்பது அர்த்தம் என்ன? தப்பு, அப்படியே ஆக கடவுது கிடையாது. இயேசுவின் பெயர் அது. வெளிப்படுத்தல் 3:14 படிங்க. நான் முடிக்கிறேன் இதோட.
நேரம் இல்லை, அடுத்த வாரம் வச்சுக்கிடுவோம். வெளிப்படுத்தல் 3:14 இல்லைம்மா, 3:14 தேவனுடைய சிருஷ்டிக்கு தேவனுடைய படைப்புகளுக்கெல்லாம் ஆதியமாக இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு பேரை சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு சபையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னு சொல்லுவார், ஒரு பக்கம் ஒரு சபையில் தேவகுமாரன் சொல்லுவார், ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு பேரில் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த சபைக்கு தன்னுடைய பேரை என்னன்னு சொல்கிறாரு? ஆமேன் என்று சொல்கிறார். ஆமேன்னா அர்த்தம் என்ன? ஏன் அவருக்கு அந்த பேர் கொடுக்கப்பட்டு? ஒவ்வொரு பேருக்கும் அர்த்தம் இருக்குது. அந்த ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு? 2 கொரிந்தியர் 1:20 2 கொரிந்தியர் 1:20 டக்குன்னு படிங்க. 2 கொரிந்தியரில் 1:20 தேவனுடைய எங்களால் தேவனுக்கு மகிமுண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்காக நீ காத்திருக்காத, எவனையும் போய் தேடாத, ஒவ்வொரு வருஷமும் வாக்குத்தத்தம்னு நினைக்காத, ஒவ்வொரு மாதமும் அமாவாசை ஜபம் அந்த ஜபம் வாக்குத்தத்தம் சொல்லி ஏமாற்றி குறி சொல்லி ஜோசின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உன்னை ஏமாற்றிக்கிட்டு. இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் எங்கே இருக்குது? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் அவருக்குள்ளே ஆமேன் என்று இருக்குது. அந்த இயேசு உனக்குள்ளே இருக்கிறாரான்னா செக் பண்ணு. உங்களுக்குள்ளே இருக்காரான்னு செக் பண்ணு. 2 கொரிந்தியர் 13:5 2 கொரிந்தியரில் 13:5 பாருங்கள். 2 கொரிந்தியர் 13:5 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே. இன்னொருத்தன் உங்களை செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணி சொல்லுங்கள், ஐயா தலையில் கை வச்சுங்க, எவன் ஜெபம் பண்ணி அவன் ஆவி இறங்கிற போகுது. உங்களை நீங்களே செக் பண்ணுங்கள், உங்களை நீங்களே செக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணுங்கள். எதுக்காக டெஸ்ட் பண்ணுறது? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா? உங்களுக்கே அது தெரியாதா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவராக இருந்தால் அறிவீர்கள், பரீட்சைக்கு நின்னா அறிவீர்கள். இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ளே இருந்தால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் அவருக்குள்ளே இருக்கிறதுனால அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிபந்தனை இல்லாமல் பழிச்சிக்கிட்டே இருக்கும், அப்பப்போ பழிச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எவங்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை. அதுதான் ஆமேன். யூதர்கள் சொல்கிறாங்க தெரியாமல், இஸ்லாமியர்கள் சொல்கிறாங்க தெரியாமல், இன்றைக்கு கிறிஸ்தவன் சொல்கிறான் தெரியாமல். நீ தெரியாமல் இருக்கக்கூடாது. ஆமேன் என்பது இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சில ஆளுக மொட்டையாக ஆமேன்னு சொல்லிட்டார், இயேசுவின் நாமத்தில் பிதாவேன்னு சொல்லலைன்னா ஆமேன்னால அவர் பேர் தான்ப்பா, இயேசுவின் பேர் தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இயேசுவின் நாமத்தில் பிதாவே, கடைசியில் இயேசுவின் மூலம் பிதாவே. என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான்னு சொல்கிறாரு. அவருடைய நாமத்தை வச்சு தான் பிதாவிட்ட போக முடியும். நேரடியாக யாரும் பிதாவிட்ட போக முடியாது. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அவர் தான் மனுஷனாக வந்த இயேசு கிறிஸ்து. அவர் தான். உலகத்தில் எந்த மனுஷனையும் ஏஜெண்டாக வைக்காதீங்க. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சொல்லி ஒரு தெய்வத்தை நீ தேட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு ஒரு நடுநிலை ஒருத்தன் உனக்கு அவசியம் இல்லை. கர்த்தர்கிட்ட கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னு எந்த நாயும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நேரடியாக தேவனுக்கிட்ட கேளு, இயேசுவின் மூலமாக கேளு, இயேசுவின் நாமத்தில் கேளு, இயேசுவின் மூலம் கேளு. அவரே உனக்கு வழி, அவரே வாசல். அவரும் வழி இல்லை, அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். ஆமேன் என்று இயேசுவின் பேரோடு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவர் நாமத்தினாலே நீங்கள் எதை செய்தாலும் செய்யுங்க. மற்ற 14லேருந்து அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது எப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம்னு நம்ம நினைக்காம சத்தியத்தை உள்வாங்கணும். சத்தியம்தான் நம்மளை விடுதலையாக்கும். அதிகாரத்தை வேகமாக முடிக்கிறது அல்ல, சத்தியத்தை தெளிவுபட சொல்கிறது தான் முக்கியம். ஆகவே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13 நான் இன்றைக்கி பரமண்டல ஜபத்தோடு முடிக்கிறேன். அடுத்து 14லேருந்து அடுத்த வாரம் தொடங்குகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.